கோபத்தோட இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சதா சர்வகாலம் தியானத்துல உட்கார்ந்து சிவனை வழிபடுவாங்க. சன்னாசின்னு பேரு. சன்னியாசி தான் சன்னாசின்னு வந்தது. லாட சன்னியாசி, செம்முனி, வாமுனி எல்லாம் வந்து கையில கமண்டலத்தோட அப்படி தாடியோட இருப்பாங்க. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த பகுதியில். கூட இந்த பவானியில பண்டாரப்பச்சி கோயில்னு ஒரு கோயில் இருக்கும். நீங்க போயிருக்கீங்களான்னு தெரியாது. போயிருக்கீங்களா? பவானியில பக்கத்துல அந்தியூர் போற வழியில பண்டாரப்பச்சி கோயில்னு ஒரு 10-15 முனிகள், செம்முனி, வாமுனி அப்படின்னு உட்கார்ந்துருக்கும். பாம்பாடி சித்தர் முனி அப்படின்னு எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணில் அப்படியே கோபத்தோட உட்கார்ந்துருப்பாங்க. அப்படியே கண்ணை உருட்டிக்கிட்டு பல்ல காமிச்சுக்கிட்டு அப்படியே பெரிய சிலையா இருக்கும். இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி இவங்கெல்லாம் சித்தர்கள், முனிவர்கள். இவங்கெல்லாம் இந்த மலையில வாழ்ந்தவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வருஷம் ஒரு தடவை இந்த மக்கள் எல்லாம் பார்க்கணும்னு மலையில கோபத்தோட கமண்டலத்தை எடுத்துக்கிட்டு, கையில விபூதியை எடுத்துக்கிட்டு, மூலிகை பொருள்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பகுதிக்கு வருவாங்க. இந்த வெள்ளி திருப்பூர், முரளி, சென்னம்பட்டி, இந்த குருவரட்டியூர், குளத்தூர், இந்த பகுதி மேட்டூர் பக்கத்துல இந்த இடம்லாம். அப்போ உங்களை மாதிரி ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த கிராமத்துல போய் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு தோட்டத்துல வந்து உட்கார்ந்துருப்பாங்க. இப்படி நீங்க எல்லாம், சாமி என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, எங்க வீட்டுல கஷ்டமா இருக்குது, என் பிள்ளை பயந்துருச்சு, காட்டுக்கு போச்சு, பயந்துருச்சு அப்படின்னு சொல்லி உடனே போனா என்ன பண்ணுவாங்க, விபூதியை எடுத்து அடிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, நெத்தில ஒரு விபூதியை போட்டு ஒரு தாயத்தை கொடுப்பாங்க, மருந்து கொடுப்பாங்க. இப்ப இதை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க மலைக்கு போய் உட்காந்துருவாங்க. இப்ப இந்த சாமி போயிட்டாருன்னா இப்ப அடுத்த மாசம் அந்த பொண்ணுக்கு காய்ச்சல் வந்துடும். இப்ப சாமியை போய் பார்க்க முடியுமா, அந்த முனிவர்களை பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது. இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டா, ஐயோ அந்த சாமி உட்கார்ந்து இந்த இடத்துல போய், அவர் உட்கார்ந்துருந்தாருல அந்த இடத்துல போய் ஒரு சாணியை போட்டு முழுகி ஒரு விளக்க வச்சு அங்க போய் கும்பிட்டு அந்த மண்ணை எடுத்து பூசினா நம்ம குணமாகுமேன்னு சொல்லி அந்த சுவாமி வந்து எங்கேயா உட்கார்ந்துருப்பார், அந்த முனிவர்கள் உட்கார்ந்துருக்கிறாரு, அந்த இடத்துல போய் எல்லாரும் ஒரு சாணை போட்டு மெழுகி ஒரு கோலத்தை போட்டு விளக்க வச்சு அப்பா எங்களை காப்பாத்துன்னு சொல்லி கும்பிட்டோம். இப்ப என்னாச்சு, அந்த இடம் சும்மா இருந்த இடம் என்னாச்சு, இல்ல இந்த இடத்துல வந்து அவரை மாதிரியே ஏதாவது ஒரு சிலை, அப்பெல்லாம் போட்டோவெல்லாம் கிடையாது, அதுல பாருங்க இந்த செயலாம் வைப்பாங்க, இந்த மண்ணு பொம்மை, மண்ணு குதிரை எல்லாம் வைப்பாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, இந்த சாமி மாதிரியே ஒரு சிலை செய்யணும்னு சொல்லி மண்பாண்ட செய்யறவன்ட போய் சொன்னாங்க, எப்பா இப்படி சாமி இருக்கணும்பான்னு. அவன் என்ன பண்ணா, இப்ப இருக்கிற மாதிரிலாம் கிடையாது, களிமண்ணை எடுத்து கண்ணு பெருசா இருக்கும், கோபத்தோட இருப்பாரு, பல்லு இடிட்டு இருக்கும், தாடி வச்சிருப்பாரு, ஆள் உயரமா இருப்பாரு, ஜடாமுடியோட இருப்பாரு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சிலையை செஞ்சு இந்த முனி என்ன பண்ணா, மகாமுனீஸ்வரர், மகாமுனின்னு ஒரு பேரை வச்சு அந்த சிலையங்க வச்சான். நமக்கு என்ன, நமக்கு இன்னமும் நம்ம நாட்டுல என்னன்னா, நமக்கு தெரிஞ்சுதான் கோழி வளர்க்கறது, ஆடு வளர்க்கறது, அப்புறம் பூசணிக்காய், பரங்கிக்காய், கொத்தவரங்காய், கத்திரிக்காய்னு. இப்ப இந்த சாமி போயிட்டாரு இல்லையா, அந்த சிலையை வச்சு என்ன பண்ணோம், இவர் தான் நம்முடைய குலதெய்வம்னு வழிபாடு செஞ்சோம். இப்ப வழிபாடு செய்த பிறகு இந்த சாமி காணிக்கை என்ன பண்ணணும்னு கேட்டேன். நம்ம வீட்டுல என்ன இருந்ததுன்னா, நம்ம வீட்டுல செம்மறி ஆடு, கோழி, முட்டை அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் கொண்டு வந்து அவருக்கு படைச்சி அதை நாமும் சாப்பிட்டு 4 பேருக்கு போட்டுட்டு திருவிழான்னு கொண்டாடணும். இப்ப என்னாச்சு நிலைமை, இப்ப அப்படியே மாறி போய் இப்ப யாருக்காவது பயம் வந்ததுன்னா, பிரச்சனை வந்ததுன்னா உடனே போய் நான் அதை வெட்டுறேன் இதை வெட்டுறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு எல்லாரும் என்ன பண்ணோம், அதுதான் தெய்வம், சிவபெருமான் நம்முடைய தெய்வம் கிடையாதுன்னு மாறினது யாரு அப்படின்னு சொன்னா, அந்த சிவபெருமானுடைய தொண்டர்கள் தான் அந்த முனிவர்கள், அந்த முனிகள், அந்த தெய்வங்கள். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இந்த பகுதியில ஏன் இன்னமும் சிவ வழிபாடு தான் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. சிவ வழிபாடு மிக மிக அவசியம். சிவனை வழிபட்டால் உங்கள் தலையெழுத்து மாறும், சிவனை வழிபட்டால் உங்கள் விவசாயம் மேம்படும், சிவனை வழிபட்டால் பில்லி சூனியம் வராது, பேய் பசாசு அண்டாது, செய்தொழில் வியாபாரம் பல்கி பெருகும். அதைத்தான் நம்முடைய அடியார்கள் இவ்வளவு நேரமா, கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமா பதிகங்களை பதிகமா பாடுனாங்க. உங்களுக்கு புரிஞ்சதோ புரியலையோ தெரியாது, ஆனால் அந்த பதிகத்துடைய பலன் உங்களுக்கு நன்மையை வந்து தேரும். அந்த பதிகத்துடைய பலன் உங்களை வந்து சேரும். அப்பேற்பட்ட இந்த சித்த கவுண்டனூர்ல சிவன் வந்து உட்காரணும்னு நான் முதல்ல வரும்பொழுது, இந்த இடம் நம்முடைய தமிழரசு அவர்கள் வந்து எங்களை மடத்துல பாக்குற பொழுது, இந்த இடம் இந்த ஓலை குடிசையில இந்த சிவபெருமான் வந்து இருந்தார். அப்ப எல்லாரையும் பார்த்து நாங்க சொல்லிட்டு போனோம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நல்ல முன்னேற்றம்.
நல்ல ஏற்பாடு. நிறைய பேர் என்னடா இப்படி சிவன் கோயில் கட்டுறாங்களே, நம்ம ஊருக்கு ஆகுமா ஆகாதான எல்லாரும் குறை சொல்றவங்க உண்டு. சில பேர் இவ்வளவு அன்பர்கள் இந்த அமாவாசைக்கு வந்து இந்த சுவாமியை கும்பிட்டு போய் நல்லா இருக்கிறோம் சாமி, நாங்க இங்க வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப உடம்பு நல்லா இருக்குது, எங்களுக்கு எந்த விதமான துன்பமும் வர்றதில்லை அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அது நிறைய பேர் கல்யாணம் ஆயிருக்குது, குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குது, கடன் தொல்லை நீங்க இருக்குது, உடம்புல வியாதி போயிருக்குது. இப்படி எல்லாம் நிறைய சக்தி இந்த இடத்துல இந்த மண்ணுல, அதனாலதான் இவ்வளவு பெரிய கோயில் இங்கே உருவாயிருக்குது. இல்லைன்னா கோயில் சாதாரணமா கட்ட முடியாது. நம்மளால வீடே கட்ட முடியல, தொகுப்பு வீடே கட்ட முடியல. 50 வருஷமா இங்க குடியிருக்கிறோம், இன்னும் ஓலை வீட்டுலதான் வாழ்றோம். யாராவது வீடு கட்ட முடிஞ்சுதா? ஆனால் கோயில் கட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. வீடே கட்ட முடியாத போது கோயில் கட்ட முடியுமா? இன்னைக்கு இவ்வளவு பெரிய கோயில ஒரு சாதாரண ஒரு விவசாயி, ஒரு சாதாரண ஒரு விவசாயில குடியில பிறந்த ஒருத்தர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கோயில கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அது சிவபெருமானுடைய கருணை, அண்ணாமலையாருடைய கருணை இல்லாம இந்த இடம் அமையாது. இது எத்தனையோ ஜென்மங்களுக்கு முன்னாடி, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சிவாலயம் இருந்திருக்கணும். அப்பேற்பட்ட இந்த சிவாலயத்தை, இந்த கோயிலை மீட்டு எழுப்புகிற ஒரு பணியை நம்முடைய அன்பர் செய்திருக்கிறார். அதனாலதான் இந்த சாமி பேரு திருமூலநாதர் அப்படின்னே பேரு. சித்தர்க்கெல்லாம் தலையாய நாதன் திருமூலநாதர். அப்பேற்பட்ட சிவகாமி அம்பிகை உடனாகிய திருமூலநாதர் இந்த சுவாமி எங்க இருக்கிறார்? சிதம்பரத்தில் இருக்கிறார். இதே பேர் திருமூலநாதர் சிவகாம சுந்தரி. அதனாலதான் நம்முடைய இந்த மடத்திற்கு சிதம்பரநாத சுவாமிகளே இங்கே வந்திருக்கிறார். ரிஷிகேஷ்ல இருந்து, காசியில இருந்து, கங்கை உற்பத்தியாகிற ரிஷிகேஷ்ல இருந்தே நம்முடைய சுவாமிகள் இங்கே எழுந்தருளி, இது 2வது முறையாக அவர்கள் எழுந்தருளி உங்களுக்கெல்லாம் அருளாசி வழங்க இருக்கிறார்கள். நானும் நிறைய இடத்துக்கு போறதில்லை, ஆனா எல்லா கிராமமா போயிட்டு வந்துருக்கிறேன். இன்னைக்கு அவர் நம்ம நோக்கி, நம்முடைய மடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தமிழரசு நம்முடைய ஆதீனத்திற்கு நிறைய வருவார், பணி செய்வார். அதனால நான் இங்க வரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த தை அமாவாசையில அபிராமிப்பட்டர் இந்த நாள்ல தான் அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றினார் திருக்கடவுர்ல. அப்பேற்பட்ட இந்த தை அமாவாசை 3 அமாவாசை, ஒன்னு தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மாலையபட்ச அமாவாசை, புரட்டாசி மாசம் வருகிற அமாவாசை. இந்த 3 அமாவாசைகளும் நம்முடைய வானத்துல இருந்து தீய சக்திகள், நம்முடைய முன்னோர்கள் எல்லாரும் இறங்கி வர்ற நாள் இந்த அமாவாசை. அதனாலதான் அமாவாசை அன்னைக்கு கறி புளி செய்யக்கூடாது, இந்த அசைவம் சாப்பிடக்கூடாது. அமாவாசை அன்னைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போகணும். அமாவாசை அன்னைக்கு எல்லாரும் பால் தயிர் கொண்டு வரணும். அமாவாசை அன்னைக்கு சிவ வழிபாடு செய்யணும். அமாவாசை அன்னைக்கு சிவன் கோயில வந்து உட்காரணும், கோயில வந்து உட்காரணும். அப்படி உட்கார்ந்தா உங்களுக்கு பில்லி சுனி அண்டாது, ட்ரை பிசாசு அண்டாது, கண் திருஷ்டி வராது, உடம்புல வியாதி வராது. அப்பேற்பட்ட இந்த பகுதிக்கெல்லாம் ஒரு பெரிய சிறப்பு இந்த சித்த கவுண்டனூர்ல இருக்கிற மிக சிறப்பு வாய்ந்த சுயம்புலிங்கேஸ்வராக எழுந்துள்ள இருக்கிற இந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தினாலே நீங்க எல்லாரும் ஒவ்வொரு அமாவாசைக்கு வரணும். கூடிய விரைவில் கும்பாபிஷேகமானது நிகழ இருக்கிறது. அந்த கும்பாபிஷேகமும் மிக பிரம்மாண்டமான அளவில, மிக சிறப்பான அளவிலே இந்த கும்பாபிஷேகமானது நம்முடைய ஆதிரங்கள் சார்பாக, எங்களுடைய மடத்தின் சார்பாக, நம்முடைய சுவாமிகளுடைய ஆட்சியினால மிக சிறப்பாக நிகழ இருக்கிறது. அதுபோல இங்க ஒரு மடமும் அமைக்கிறோங்கிறது, ஏன்னா வெளியூர்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா இங்க தங்கி அவர்கள் இறைவனை வழிபட்டு விட்டு அவர்கள் உணவருந்தி விட்டு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணம். அதுக்காக இங்க ஒரு மடமும் உருவாகணும். அப்படி வெளியூர்ல இருந்தெல்லாம் நிறைய அன்பர்கள் வருவாங்க. இந்த கோயில் மிக மிக சிறப்பா வரும். எல்லாரும் நல்ல மேன்மக்களா வருவீங்க. அதனால யாரு என்ன சொன்னாலும் நான் சொல்றேன், கோயிலுக்கு வாங்க, சிவன் கோயிலுக்கு வாங்க. நீங்க மற்ற நாள்ல என்ன வேணாலும் சாப்பிடுங்க, ஆனால் அமாவாசைக்கு பிரதோஷம் அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு வாங்க. யாரு என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. சிவனை வழிபட்டுக்கினா இந்த கோயிலுக்கு வந்தாவே நீங்க நினைச்ச காரியம் கைகூடும். நீங்க செய்கின்ற எல்லா காரியமும் நல்ல முறையில வந்து அமையும். அப்பேற்பட்ட புண்ணியமான இடம் இந்த நம்முடைய சுயம்புலிங்கேஸ்வரர், நம்முடைய திருமூலநாத சுவாமியினுடைய இந்த சித்த கவுண்டரில் இருக்கிற ஒரு புண்ணிய தலம். இங்க எல்லாரும் வரலாம், இங்க யாரு வேணுமானாலும் வரலாம். இங்க எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. ஏழை பாலைகள், இன்னார் இன்னவர் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாம எல்லாரும் வந்து கலந்து கொள்ளலாம். அப்பேற்பட்ட ஒரு பொதுவான ஒரு கோயிலாக இந்த கோயிலானது அமைந்திருக்கிறது என்று சொல்லி எல்லோரையும் வாழ்த்தி, இந்த கும்பாபிஷேகத்துக்கு நிறைய உதவி செய்யணும். கும்பாபிஷேகத்துக்கு நிறைய நீங்க உடல் உழைப்பு தரணும். ஐயா என்கிட்ட பணம் இல்ல, பரவாயில்ல, பணமே வேண்டாம், 2 செங்கலை வாங்கி கொடுங்க, 2 மண்ணை அள்ளி போடுங்க. வந்து இந்த பூஜையில கலந்துக்கிறதே ஒரு பெரிய விஷயம். வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க பாருங்க. நீங்க அவங்க பாடுறாங்க, நாங்க பேசணும், அவர் அபிஷேகம் பண்றாரு. நீங்க வந்து உட்காந்து சாமி கும்பிட்டு நல்லா வயிறார சாப்பிட்டு போறீங்க.
அதனால சிவன் கோயில சாப்பிட சாப்பிட நமக்கு உடம்புல வியாதி வராது. சிவன் கோயில ஒரு பிடி சாதமாவது சாப்பிடணும். அப்பேற்பட்ட சிவன் கோயில வந்தவங்களுக்கெல்லாம் பசியார எல்லாரும் பசி இல்லாம வாழணுங்கிறதுக்காக தான் இந்த சிவாலயத்துல அன்னதானம், அமாவாசை அன்னதானமானது மிக சிறப்பாக நிகழ இருக்கிறது. இதுக்கு அரிசி வாங்கி கொடுங்க, பருப்பு வாங்கி கொடுங்க, காய்கறி வாங்கி கொடுங்க, உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. எதுவும் இல்லையா, ஒரு கையில 4 அரளிப்பூவை, தோட்டத்துல இருந்து ஒரு 4 அரளிப்பூவை கொண்டு வாங்க. ஒரு மாட்டுல இருந்து ஒரு இவ்வளோண்டு ஒரு வீசம்படி பாலை கொண்டு வந்து கொடுங்க, ஒரு விபூதியை கொண்டு வந்து கொடுங்க. இது கூட முடியலன்னு சொன்னா ஒண்ணும் முடியாது. அப்படி தரலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தேவையில்லாத செலவு பண்ணுவோம். யாரோ ஒருத்தர் பணத்தை ஏமாத்திட்டு போவோம், டாக்டரை கொண்டு போய் கொடுப்போம். ஆகையினால சிவனுக்கு செய்யுங்க, உங்க குடும்பம் தழைக்கும், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற துன்பங்கள் நீங்கும் என்று சொல்லி நம்முடைய இந்த கோயிலுக்கு நம்முடைய அடியார்கள் சொல்லி பசு என்கிற நம்முடைய கோமாதா வந்து நம்முடைய அடியார்கள் எங்க இளம்பெரியில இருந்து கொடுத்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு பசுமாடு வர்றதுங்கிறது பெரிய விஷயம். அப்படி இந்த கோயிலுக்கு முதல் செல்வமாக கோமாதாவே வந்து காராம்பசு, அப்பேற்பட்ட காராம்பசு இந்த கோயிலுக்கு வந்து சேர்ந்தது. ஒவ்வொரு அதிர்ஷ்டமா வருது. ஆக நம்முடைய சுவாமிகள் நாங்களெல்லாம் இங்க வர வர இந்த ஊர் பெரிய செழிப்படையுது. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஊருக்கு நிறைய அடியார்கள் வருவாங்க, நல்ல பேருந்து வசதி ஏற்படும், அது போல நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால கூடிய விரைவில் அம்பாள் சன்னதியும் கால பைரவருடைய கோயிலும் இந்த இடத்துல உருவாக இருக்கிறது. ஒவ்வொரு அமாவாசைக்கும் பெரிய யாகங்கள் செய்ய இருக்கிறார்கள். அடியார்கள் நீங்கெல்லாம் ஆண்டுக்கு ஒரு நாள் இந்த கோயில திருவிழா நடத்தணும். 3 நாள் திருவிழா நடத்தி இந்த திருவிழாவை மிக சிறப்பாக நடத்தணும். அதற்கெல்லாம் இந்த ஊர் பொதுமக்கள் ஆதரவு தரணும் என்று சொல்லி எங்கள் ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த தை அமாவாசை நாள்ல எல்லாரும் நல்ல சிறப்பை பெற வேண்டும், நல்ல அருளை பெற வேண்டும் என்று சொல்லி எல்லோரையும் வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணி நம்முடைய ரிஷிகேஷ் நம்முடைய சுவாமிகள் அவர்கள் இப்பொழுது அருளாசி வழங்கி உங்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்வார்கள். सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे குருபரம்பராம். சிவாய நம. திருநாள்வர் பொற்பாதத்தை போற்றி, யாம் வழிபடும் கேதாரையன் திருப்பாதத்தை போற்றி, இங்கு வருகை தந்த எமது குருமார்களின் பொற்பாதத்தை போற்றி அடியார் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறோம். சிவாய நம. அடியேன் போன அமாவாசைக்கு இங்கே எழுந்தரில் இருக்கிற திருமூலை நாதரை பார்க்க வந்தோம். இந்த அமாவாசைக்கும் கரெக்டாக தை அமாவாசை 2 நாளைக்கு முன்னாடி ஊருக்கு போயிட்டு வந்தோம். சேலம் பண்டிகைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் சுவாமி இன்னைக்கு வர்றதா சொன்னாங்க, தமிழரசன் சொன்னார். சரி, சாமியும் பார்த்த மாதிரி ஆச்சு, மீண்டும் இந்த அமாவாசை பூஜையில் கலந்துக்கிட்ட மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு 3 வேளையும் ஒரே இதாக நடக்கட்டும்ன்றதுக்காக மீண்டும் இந்த